இனிய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு ஜெயமோகன் எழுதிய ஒரு சிறுகதை. வெண்முரசு, அறம், யானை டாக்டர், இப்படி எண்ணற்ற கதைகளையும் சிறுகதைகளையும் எழுதியிருக்கக்கூடிய தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஜெயமோகன். புகழ்பெற்ற எழுத்தாளர். ஒரு மாதிரியான வலதுசாரிய சிந்தனை உடையவர் என்கிற ஒரு கருத்தும் அவர் மீது இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஜெயமோகன் எழுதிய ஒரு சிறுகதை தான் தேவகி சித்தியின் டைரி என்கிற சிறுகதையாகும். வாருங்கள் நண்பர்களே, சிறுகதைக்குள் செல்வோம். தேவகி சித்தியின் டைரி சிறுகதை மிக அற்புதமான ஒரு கதை. இந்த கதை ஒரு சிறுவனின் கண்ணோட்டத்தில் இந்த கதை நகர்கிறது. அவனுடைய கோணத்தில் தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. அந்த சிறுவன், அவனுடைய அம்மா, ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா, பாட்டி, சித்தப்பா, அந்த மாதிரியான ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் அங்கே முக்கியமான ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா தேவகி. அவள் புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான நகரத்து சித்தி. அதனால் எல்லோருக்குமே அவள் மீது ஒரு கண். அந்த பையனோட அம்மா சித்தியை காஃபி குடிக்கிறதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் உடனே அங்கே வீட்டில் அங்கங்கே எல்லாம் தேடி பார்க்குறான். அவளுடைய சித்தியோட அறைக்கு போய் கதவை திறக்க முயற்சி பண்ணுறான். பார்த்தா அது உள்முகமாக தாளிடப்பட்டிருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். டக்குன்னு ஏதோ ஒரு யோசனை வந்தவனா பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி ஓடி அங்கே இருக்கக்கூடிய முருங்கை மரத்தில் ஏறுறான். ஒரு முருங்கை மரம் இருக்குது. அந்த மரத்தில் அப்படியே மெதுவாக அப்படியே ஏறி போய் அப்படியே அந்த வீட்டினுடைய மேல்புறத்தில் ஒரு வெண்டிலேட்டர், காற்று வாங்கிறதுக்காக ஒரு வெண்டிலேட்டர் இருக்குது. அதன் வழியாக பார்க்குறான். ஒரு குறுகுறுப்பு மனநிலையோடு பார்க்குறான். அவனுக்கு என்ன அப்படின்னா, ஒருவேளை சித்தி ஏதாவது உடை மாற்றிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு குறுகுறுப்போடு அதை பார்க்குறான். ஆனால் சித்தி அவனுடைய எண்ணத்துக்கு மாறாக உடை மாற்றிக்கிட்டு இருக்காம அவள் கீழே சுகத்தில் சாஞ்சி உக்காந்து டைரி எழுதிக்கிட்டு இருக்கிறான். அந்த டைரியை எழுதும்போது அப்படியே அவளுக்குள்ளேயே ஒரு ரசித்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே அவள் டைரி எழுதுகிறான். இதை அவன் அந்த வெண்டிலேட்டர் வழியாக அந்த சிறுவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு பயம், நம்ம பார்க்குறத சித்தி பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு சின்ன சத்தம் வருது. அப்போ ஒருவேளை இப்போ சித்தி பார்த்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தில் இருக்கிறான். ஆனால் அவங்க சித்தி மறுபடியும் மேற்கொண்டு டைரி எழுதுகிறாங்க. எதையுமே காதில் வாங்காத மாதிரி டைரி எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்படியான அந்த ஒரு நிலை போயிட்டுருக்குது. எழுதி முடிச்சுட்டு அவள் எந்திரிக்கு போகிற அந்த நேரத்தில் அவங்க அம்மா தேவகி எங்கே, என்ன பண்ணுற, எங்கே ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காஃபி குடிக்கிறதுக்கு சத்தமாக கூப்பிடுறாங்க. அந்த சத்தம் உள்ளே இருக்கக்கூடிய தேவகிக்கு கேட்குது. இவனும் இறங்கி வந்துடுறா. அவள் அவசரமாக டைரியை எடுத்து பீரோக்குள்ளே, அந்த பீரோ அதுக்குள்ளே ஒரு உள் அறை இருக்குது. அந்த உள் அறைக்குள்ளே வச்சு பூட்டிட்டு சாவியை எடுத்து பர்ஸில் போட்டுக்கிட்டு அவசரமாக கிளம்பி வர்றா, வெளியில் வந்துடுறான். அப்போ அவன் அம்மா கேட்குறா, என்ன எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எங்கே போனேன், என்ன பண்ணிட்டு இருந்த ரூமை சாத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இல்லைக்கா, நான் புடவை மாற்றிக்கிட்டு இருந்தேன். என்ன புடவை இவ்வளோ நேரமாக மாற்றிக்கிட்டு இருக்கிற, என்ன புடவை கட்டிக்கிட்டு இருந்தியோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு சலிப்பாக சொல்கிறாங்க. உடனே அவன் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே போயிடுறான். அவனுடைய தங்கச்சி வினி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பேர். அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப ஒரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண். அவளை அவங்க அம்மா இப்போ டம்ளர் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறா. சனினை எங்கே சொன்ன வேலையை செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இப்படியான ஒரு உரையாடல் போயிட்டே இருக்குது. அப்போ அவங்க சித்தி கேட்குறாங்க, என்ன வீட்டு பாடம்லாம் செய்யலையா அப்படின்னோன்னா, இல்லை நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினி சொல்கிறான். நாளைக்கு ஏன் அப்படின்னா, நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் லீவு விடுறாங்க. லீவா எதுக்கு அப்படின்னோடனே, திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அவன் சொல்கிறான், அதாவது திருவள்ளுவர் செத்து போயிட்டாரான், அதனால் லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவள் கேட்டுக்கிட்டு தேவகி சொல்கிறான், டே உன்னை மணி தேடிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மணியா, எந்த மணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன்னா ஒரு 2-3 பேர் இருக்கிறதுனால. அப்புறம் அவன் அந்த அந்தோணிங்கிற அந்த வாதியாரோட பையன் அப்படிங்கிற அந்த இதை கேட்டோன்னு அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான், சமாளிக்கிறான். இப்படியான அந்த ஒரு நிகழ்வு அப்படியே போயிட்டுருக்குது. அப்புறம் அப்படியே மறுநாள் பார்த்திங்கன்னா வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ராணியத்தை, எதிர் வீட்டு ராணியத்தை, அவனோட பாட்டி,
அப்புறம் அவனோட அம்மா இவங்கெல்லாம் உட்காந்து முருங்கைக்கீரை ஆஞ்சிக்கிட்டே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன உன் மருமக எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் டவுனுக்காரி, அவள் வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றியான அந்த மருமகள் பற்றியான பேச்சு வந்து பேசுகிறாங்க. அந்த ராணி அத்தை சொல்கிறாங்க. அந்த ராணி அத்தைக்கு இந்த தேவகி வந்து அப்படியே புதுசாக புடவை கட்டுறது, அவளுடைய முகப்பொலிவு இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்கெல்லாம் கொஞ்சம் நகரவாசிகள் இல்லாததுனால கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு சாதாரண புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவளை பார்த்தா இவங்களுக்கு ஒரு பொறாமை, புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கிற அவளை பார்த்தா இவங்களுக்கு அவள் மேலே வந்து ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், அவள் பெரிய ஜான்சி ராணி மாதிரி அப்படியே புடவை கட்டுறதும் போகிறதும் வர்றதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராணி அத்தை தேவகி மீதியான அந்த எரிச்சலை வந்து அவள் அப்படியே வெளிப்படுத்துகிறான். இப்படியான ஒரு உரையாடல் போயிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அவளுக்கு என்ன வந்து வந்து நைட்டில் கட்டுற டபுள் சைடு புடவையெல்லாம் வச்சுருக்கிறா. அவள் புடவை அது 400 500 இருக்கும், டவுனுக்காரி வச்சுருக்கிறா. வந்து பகலில் வந்து கட்டிக்கலாம், இரவுலேயும் அந்த புடவை அப்படியே திருப்பி கட்டிக்கிட்டோம்னா அது அப்படியே பளபளன்னு ஜொலிக்கும். அவள் புடவை வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை பக்கத்து தெருவில் யார் வச்சுருக்கிறா, பக்கத்து ஊரில் யார் வச்சுருக்குறாங்க, அவங்க யார் யாருங்கிற விஷயத்தையெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ராணி அத்தை சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போய் கட்டுறது, எங்களுக்கா வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்ன வயசாகிடுச்சு, வயசானவங்க கட்டினா கூட அது நல்லா இருக்குமா, அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு மாமி கட்டிக்கிட்டு வந்திருந்தா அப்படிங்கிற அந்த உரையாடல் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. அப்போ வந்து இவன் வந்து கையில் அந்த தொடப்பத்தை கையில் வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஆம்பளை பையன் என்ன தொடப்பத்தை வச்சுட்டு நிற்கிற, போடா அந்த அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க. அவன் வந்து என்னடா அது நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பக்கத்தில் வச்சுருக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை விரட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு, சரி இந்த பெண்களுக்கு நடுவில் இவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னா நம்ம தேவகி சித்தியோடைய ஒரு ரகசியத்தை சொல்லுவோம், அந்த டைரி எழுதின விஷயத்த சொன்னோம்னா கொளுத்தி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. பாட்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் நேற்று சித்தியை கூப்பிட போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து ரூம்குள்ளே உட்காந்து டைரி எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே வந்து ராணி அத்தைக்கு அது புரியல. டைரியா அது என்னன்னொன்னே அம்மா வந்து அவனோட அம்மா சொல்கிறா, அதான் அந்த சவுப்பு பைண்டிங் பண்ண அந்த டைரி அதுதான் அவங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் எழுதி வைக்கிறது அப்படின்னோடனே அப்போ பாட்டி சொல்கிறா, அம்மாவை பெரிய டவுனுக்காரி, வேலைக்கெல்லாம் போகிறா, வரக்கூடிய காசு பணத்தை கணக்கு எழுதி வைப்பா, நாங்கள் அவள் காசு அதிகமாக தின்றக்கூடாது பாரு, அதனால் வந்து கணக்கு எழுதி வச்சிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து அவளுடைய வெறுப்பை வந்து லேசாக தன்னுடைய வார்த்தைகளில் வந்து அப்படியே கக்கி எப்படி பேசுகிறா. இப்படி அவங்களுக்குள்ள உரையாடல். ஆனால் அந்த கொளுத்தி போட்ட டைரி விஷயம், டைரியா என்ன டைரியெல்லாம் எழுதுறா, என்னது இதெல்லாம் நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லவும் வந்து இது ஒரு பேச்சாம்மா, இது சரி வரட்டும் கேட்போம், என்ன டைரி என்ன எதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வாடா பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் வந்து சித்தி வந்து பீரோக்குள்ளே இருக்கக்கூடிய அறைக்குள்ளே உள்ள அறைக்குள்ளே வச்சு பூட்டியிருக்கிறாங்க, சாவியை பர்சுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டுறாங்க. இவனுக்கு என்னன்னா ஒரு குறுகுறுப்பு, தேவையில்லாமல் வந்து சித்தியை வந்து மாட்ட விட்டுட்டோமோ, ஏதோ சித்திக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்க போகுது, அவங்களுக்கு எதிராக ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு குறுகுறுப்பு. நேராக கடை வீதிக்கு போகிறாங்க. கடையில் போனால் யாரும் இல்லை, கடையில் வந்து வேலை செய்கிறவர் மட்டும் இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய 2-3 உலர் திராட்சையை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு வந்து தேர் முட்டிக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த தேர் இருக்கக்கூடிய பகுதியில் சித்தி வந்தோன்னே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அவனோட அப்பாவும் மாடன் அப்படிங்கிற அந்த கடையில் வேலை செய்கிறவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடன் தலையில் ஒரு பெரிய தலை சுமையை வச்சுக்கிட்டு 2 பேர் வராங்க. டே இங்கே என்னடா கடை வீதியில் என்ன பண்ணிட்டு இருக்கிற, தேர்கிட்ட என்ன நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வராங்க. சரி அவன் தேவகி கிட்ட சொல்ல முடியல, வேறு வழி இல்லாமல் அப்படியே வர்றான். அந்த கொண்டுகிட்டு வந்த தலை சுமையை வந்து எங்கள் வீட்டில் வந்து வச்சு அவுக்குறாங்க. அவுக்கும்போது பார்த்தா அதில் கருப்பட்டி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழங்கள், வாழைத்தாறு ஒன்று இருக்குது, இதெல்லாம் வந்து வீட்டுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அந்த கருப்பட்டியை வந்து அப்படியே லேசாக நகத்தில் போட்டு சுரண்டி இடத்துல வாயில் போட்டு அந்த பையன் சாப்பிட்டுட்டு அவன் போகிறான். அப்போ பாட்டி வந்து தன்னுடைய அவனோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த தேவகி வந்து ஏதோ டைரி கீரையெல்லாம் எழுதுறாலாம், அதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு உரையாடல் போகுது. அவள் ஏதோ எழுதுறா, நமக்கு என்ன, அவங்க வம்புக்கு நம்ம ஏன் போகணும், அவள் புருஷன் இருக்கான் எல்லாம் பார்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அது எப்படி வீட்டில் வந்து புதுசாக வந்து டைரி எழுதுவா, அதெல்லாம் வந்து நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு அழகா, அதெல்லாம் நாளைக்கு ஏதாவது படித்த டவுன்காரி ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக பண்ணிட்டான்னா நம்ம இவ்வளோ காலமாக சம்பாரித்து வச்ச நல்ல பேர் வந்து என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னோட சரி நீ வாயை மூடு, நம்ம வந்தோன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அந்த பேச்சை முடிச்சுட்டு அவர் உள்ளர போகிறாரு. இப்போ வந்து அவனோட தாத்தா, அந்த பையனோட தாத்தா வர்றாரு. அவர் வந்து ஜாதகம் ஜோசியம் அது மாதிரியான ஆள் பார்க்கக்கூடிய ஆள். அவர் வெளியில் போயிட்டு வர்றாரு.
வெளியில் போயிட்டு உள்ளார வரும்போதே வாசப்படி ஓரமாக உட்காந்துருக்கிற பாட்டி வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கையையும் உடம்பையும் கொஞ்சம் நகர்த்தி அப்படி ஒதுங்குறாங்க. தாத்தா உள்ளே வந்தோடனே மறுபடியும் வந்து பழையபடியே வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் மருமக வந்து தேவகி வந்து ஏதோ டைரி எழுதுறாலாம், இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேவகியை பற்றி பாட்டி அப்போ இவனோட அந்த பையனோட அம்மா இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. சரி அது என்னது டைரி, அதெல்லாம் என்னது பழக்கம், புது பழக்கமாக இருக்குது, சரி வந்தோடனே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. வந்து உடனே அவர் அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு, ஏன் அதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் நம்ம தலையிடணும் அப்படின்னோடனே தாத்தா சொல்கிறாரு, என்ன எது அவங்க விஷயம், 4 பேர் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தில் நம்ம தான் வந்து கேட்கணும். வந்து அப்படிலாம் வந்து கேட்காம விட்டுட்டோம்னா குடும்பம் நாளைக்கு என்ன ஆகிறது, வந்து குடும்ப பேர் கெட்டு போனால் யார் பதில் சொல்கிறது, அதனால் அசிங்கம் இல்லையா, இவ்வளோ காலமாக கட்டி வச்ச எல்லாமே கட்டி காத்த எல்லாமே போயிடும் இல்லையா மான மரியாதையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. பேசிட்டு போது சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு தேவகியும் அவளுடைய கணவன் அதாவது இந்த பையனோட சித்தப்பாவும் ஸ்கூட்டரில் வந்து வர்றாங்க. அப்படின்னு ஸ்கூட்டர் வரக்கூடிய சத்தம் வருது. ஸ்கூட்டரை விட்டு இறங்கி அவனோட அந்த பையனோட சித்தி தேவகி வந்து அப்படியே இறங்கி ஏதோ கணவன்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றா. டக்குன்னு இந்த பையனோட அப்பா முன்னாடி நிற்கிறத பார்த்தோன்னே பேச்சை நிறுத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக ஒதுங்கி உள்ளார போயிடுறான். இப்போ அந்த பையனோட சித்தப்பா வந்து ஸ்கூட்டரை மேலே வந்து சின்ன திண்ணையில் ஏற்றி மேலே நிறுத்திட்டு தன்னுடைய காலணிகளை ஷூவை கழட்டி கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த பையனோட தாத்தா சொல்கிறார், இந்த மாதிரி உன் பொண்டாட்டி ஏதோ டைரியெல்லாம் எழுதுறாலாம், அது என்னன்னு கேளு அப்படின்னோடனே அது என்னமோ அவளுடைய இதாக இருக்கும், இதில் என்ன போய் கேட்குறது இருக்குது, இதில் ஒன்றும் இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். புதுசு இல்லைப்பா, அதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்திருக்குது, அதெல்லாம் வந்து வேறு சூழ்நிலையில் டவுன்லேருந்து வந்திருக்குது, நம்ம தான் என்ன ஏதுன்னு கேட்டு நல்லது கெட்டது சொல்லி அதை வழி நடத்தணும், அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா வந்து சொல்கிறார். அந்த பையனோட தாத்தா வந்து சொல்கிறாரு. உடனே அவன் வந்து சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த உரையாடல் போகுது. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அப்படி கேட்காம விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கேட்காம விட்டு மானங்கட்டு மரியாதை கட்டு போன பின்னாடி தான் வந்து எல்லாம் கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த பையனோட சித்தப்பாவுக்கு தேவகியோட கணவருக்கு வந்து கோபம் வந்துடுது. என்ன இப்போ ஆயிடுச்சு, வந்து மானங்கட்டு மரியாதை கட்டுன்னு எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது மூளை மழுங்கி போச்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனோட சித்தப்பா வந்து கொஞ்சம் கோபமாக கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மானங்கன்னு போயிட்டா என்ன பண்ணுறது, சும்மா வாயை மூடு, நீ கேளு, நீ கேட்குறியா நான் கேட்கட்டுமா அப்படின்னோடனே சரி கேட்போம் அப்படின்னு சொன்னேன்னு இந்த நேரத்தில் வந்து உடை மாற்றிட்டு கை கால் கழுவுறதுக்காக தேவகி வலையில் வந்து அப்படியே முழங்கை பக்கமாக இறக்கி விட்டுட்டு அவள் வர்றா. வந்து வரும்போது என்ன விஷயம், என்ன எல்லாம் இப்போ பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தப்பா கிட்ட வந்து அந்த பையனோட சித்தப்பா கிட்ட கேட்குறா. ஒன்றும் இல்லை, ஏதோ டைரி வச்சுருக்கிறியாமே, அந்த டைரியை போய் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னோடனே அந்த பையனோட அம்மா டே போய் அந்த டைரி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த டைரியெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா பீரோவில் புடவை இருக்குது, அந்த புடவைக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள அறையில் வந்து சித்தி வந்து மறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பையனோட சித்தப்பா டக்குன்னு தேவகியோட ஹேண்ட்பேக்கை பிடிங்கி அதில் இருக்கிற சாவியை எடுத்து வந்து தேவகியோட அந்த டைரி எடுத்துக்கிட்டு வர சொல்கிறான். அப்போ அந்த பையனோட அம்மா நான் வந்து அவன் யோசிக்கிறா. டக்குன்னு அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ அந்த டைரி எடுத்துகிட்டு வாடானோன்னு அவன் போய் திறந்து அந்த டைரியை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அண்ணிக்கிட்ட கொடுத்து, அதாவது அந்த பையனோட அம்மா கிட்ட கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னோன்னா ஐயோயோ உங்கள் இதெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா, நாளைக்கு அப்போ என்னால் தான் எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லி பழி போட்டுருவீங்க அப்படின்னோடனே இப்படி ஆளாளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு, ஏன் இவங்க படிச்சுட்டு உன் பொண்டாட்டி தானே நீயே படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவள் வந்து வேணாங்கிறா. வந்து தேவகி இல்லை டைரியை படிக்காதீங்க, அது என்னுடைய பர்சனல், என்னுடைய தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் படிக்காதீங்க, படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தடுக்கிறா. என்ன உன்னுடைய தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் பொதுவானது, டைரியில் இப்போ என்ன ஏதாவது தப்பாக இருந்தால் தானே நீ பயப்படணும், தப்பு இல்லைன்னா எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தப்பாலாம் இல்லை, வந்து என் தாலி மேலே சத்தியமாக நான் தப்பாக எதுவும் எழுதலை, ஆனால் அதை நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னா அப்போது நீ சத்தியம் பண்ணுற படிக்கக்கூடாது, நீ ஏன் வந்து பதற்றமாகற அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவகியோட கணவன் அந்த பையனோட சித்தப்பா வந்து சொல்கிறாரு. அவள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படிக்க விடாமல் தடுக்க பார்க்குறான். உடனே வந்து அந்த பையனோட அம்மா வந்து டைரியை வந்து அவள் பிடுங்க வரும்போது அப்படியே மேலே வந்து கைக்கு மேலே அப்படியே தூக்கிக்கிறான். உடனே அவன் சித்தப்பா வாங்கி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
திறந்து படிக்க அப்படியே திறக்கும்போது வந்து டக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் வந்து தேவகி அதை பிடுங்கிக்கிட்டு விடு விடுன்னு ஓடி சமையல் கட்டுக்குள்ளே ஓடி போய் கதவை தாழ் போட்டுருவான். இவங்க எல்லாமே பதற்றமாயிருவாங்க. ஐயோ என்ன இது, ஏதாவது ஏடா உடமா பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஏதாவது தற்கொலை இது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எல்லாரும் பதற்றமாயிருவாங்க. இப்போ அந்த பையனோட சித்தப்பா தேவகியோட கணவன் வந்து பார்த்தீங்கன்னா கதவை போட்டு தடார்னு எட்டி உதச்சி தட்டுவான். அவள் பார்த்தா உள்ளார போய் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாது. அப்போ வந்து ஏதோ அந்த மண்ணெண்ணெய் வாசனை வந்து வரும். உடனே என்னமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பையனோட பாட்டி வந்து கைச்சாடை காட்டி என்னன்னு பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வேற இதாக சொல்லுவாங்க. கதவை தட்டுவாங்க, ஆனால் திறக்கவே மாட்டா. கொஞ்ச நேரம் கழித்து உள்ளார வந்து தீஞ்ச வாசனை ஏதோ வந்து எரியிற மாதிரி எரிஞ்சு வாசனை வரும். அப்போ எல்லாமே இன்னும் பதற்றமாயிருவாங்க. டக்குன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி தேவகி வந்து கதவை திறந்துட்டு வெளியில் வருவா. உள்ளார எட்டி பார்த்தா அந்த டைரியை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பல் ஆக்கியிருப்பான். அப்படியே வேர்வை கோலத்தில் அந்த புகை மூட்டத்திலிருந்து அப்படியே வெளியில் வருவா. எல்லாருமே பயங்கர கோபம். டைரி எரிச்சிட்டியா, அதில் என்ன இருக்குது, அப்போ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அதனால தான் எரிக்கிற அப்படின்னு ஒன்று. இல்லை சாமி சத்தியமா, திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியமா அதில் எதுவும் தப்பாக இல்லை, ஆனால் அது என்னுடைய பர்சனல், அது எல்லாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு அழுகையும் ஆத்திரமும் அப்படியே பொங்கி வரக்கூடிய அந்த அழுகையோடு அழுது தேம்பி அதை சொல்லுவா. அங்கே யாரும் நம்ப தயாராக இல்லை. உடனே டைரியை நீ எரிச்சிட்ட இல்லையா, நீ எவ்வளோ மோசமானவ தேவடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட சித்தப்பா வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவான். அது வந்து தேவகியை வந்து கடுமையாக அப்படியே பாதிச்சிரும். அப்படியே கீழே அப்படியே சரிஞ்சு விழுந்து முழங்கால் மேலே வந்து தலையை புதைச்சி அப்படியே தேம்பி அழுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே வந்து ஆளாளுக்கு அப்படியே கலைஞ்சி அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த தேவகியோடைய கணவனும் வந்து அவன் அறையில் போய் படுத்து தூங்கிடுவான். தேவகி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பாள். ஹால்லேயே படுத்து அழுகை சத்தத்து நடுவில் அப்படியே படுத்து தூங்கிடுவான். மறுநாள் வந்து யாரும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த பையன் வந்து அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே கதை போகுது. அவன் சொன்னான், சித்தப்பா கொண்டு போய் தேவகியை கொண்டு அவங்க அப்பா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவார். நீ வந்து உண்மையும் சொல்லலை, டைரியை எப்போ எரிச்சியோ அதில் ஏதோ தப்பான விஷயம் இருக்குது, உன்னை வந்து நாங்கள் நம்ப தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட சித்தப்பா தேவகியோட கணவன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து தேவகியோட அப்பா அவளோட பெரியப்பா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட தாத்தா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. நியாயம் பேசி சரி ஏதோ நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நேரம் காலையில் வந்து சாயங்காலம் வரலும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கேயே இருக்கக்கூடிய மேட்டுத்திரு பெரியப்பா கூட வந்து ஒரு நாள் பூரா வந்து சமாதானப்படுத்தி பேசி பார்ப்பாங்க. யாரோ சொல்லியும் அந்த பையனோட தாத்தா வீட்டில் இருக்கிற யாருமே கேட்கல. குறிப்பாக தேவகியோட கணவனும் வந்து கேட்குற மாதிரி இல்லை. இப்படியே வந்து சமாதானம் இல்லாமலே வந்து போயிடும். தேவகி வந்து அவங்க அப்பா வீட்டில் இருப்பா. இப்படியே இருக்கும். வந்து இதுக்கு நடுவில் வந்து 3 வருஷம் கழித்து அவங்க சித்தப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவார். அப்போ தான் அந்த பையனுக்கு தெரிய வரும். இதுக்கு நடுப்பட்ட இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து தேவகியை, அதாவது இந்த பையனோட சித்தியை வந்து சித்தப்பா வந்து விவாகரத்து பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க சித்தப்பா 2வது கல்யாணம் பண்ணும்போது தான் அவனுக்கு தெரிய வரும். அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது. மிக அருமையான ஒரு கதை. அதாவது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் விவரம் தெரியாமல் ஏதோ ஒரு வார்த்தையை விளையாட்டாக சொல்ல போக அதை அந்த பெரியவங்க அதை பிடிச்சிக்கிட்டு அதை வந்து அந்த வார்த்தைகளை பிடிச்சி தொங்கி ஒரு மனசை காயப்படுத்தி ஒரு வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். ஆக குழந்தைங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை நம்பி பெரியவங்களை சந்தேகப்பட்டு அவங்க வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து மிக முக்கியமான மிக நுட்பமான ஒரு கதை. அதாவது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. இவன் சொன்ன ஒரு சாதாரண வார்த்தை, ஏன் அந்த டைரியில் வந்து அந்த கணவன் மனைவியுடைய அந்தரங்கமான விஷயத்தை கூட எழுதியிருக்கலாம். அதை வந்து மற்றவங்களுக்கு நடுவில் வந்து சத்தமாக படிக்கும்போது அது உகந்ததாக இருக்காது அப்படின்னு கூட தேவகி அதை வந்து நாசுக்கா தடுத்திருக்கலாம். ஆனால் இவங்க டைரி அவள் மறுத்துட்டா, இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் எரிச்சிட்டா அப்படிங்கும்போதே இதுக்குள்ளே ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களே புரிஞ்சு இவங்க வாழ்க்கை மேலே மண்ணள்ளி போட்டு ஒரு நல்ல பெண்ணினுடைய வாழ்க்கையை வந்து சிதைச்சிட்டாங்க. ஒரு அறியாத சிறுவனுடைய ஒரு வார்த்தை
ஒரு அருமையான அழகான ஒரு குருவிக்கூடு மாதிரி இருந்த ஒரு குடும்பத்தை சிதைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த தேவகி சித்தியின் டைரி அப்படிங்கிற கதை. மிக அருமையான கதை, அழகான கதை, நுட்பமான ஒரு உரையாடலோடு ஜெயமோகன் மிக சிறப்பாக எழுதியிருப்பார். இணையத்தில் கிடைக்கும் இந்த கதை. நண்பர்களே, அவசியம் படித்து பாருங்கள். நன்றி நண்பர்களே.